இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான 2 விஷயத்த பத்தி பார்க்கலாம். இந்த 2 விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த 2 விஷயம் இருந்தா தான் உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து வெறும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த அஃபர்மேஷனு, டெய்லி நம்ம சொல்றது, இது எல்லாமே சும்மா நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே ஜெயிச்சுருவாங்க. அது ஏன் சில பேர்த்துக்கு மட்டும் ஜெயிக்குது, சில பேர்த்துக்கு ஜெயிக்க மாட்டேங்குதுன்னா, இந்த 2 விஷயங்கிறதுனால இல்லாததுனால தான். இந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணு நம்பிக்கை. நம்பிக்கை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னால இன்னைக்கு முடியும். இன்னைக்கு என் டே வந்து நல்லா இருக்கும். அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு 100 நாள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அது நடந்துருமா? நடக்காது. அந்த இன்னொரு விஷயமும் வேணும். நீங்க வெற்றி பெறதுக்கு நம்பிக்கையோட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி. ஸோ நம்பிக்கை, முயற்சி. இது 2 விஷயம் இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். இது 2ம் வந்து சும்மா ஏதோ சின்ன சாதாரண வார்த்தையா உங்களுக்கு தெரியலாம். நீங்க இதுவரைக்கும் கேட்ட நெறைய வீடியோஸ், படிச்ச புக்ல இது எல்லாமே இருக்கலாம். அ நம்பிக்கை, முயற்சி, அ எக்ஸாம்பிளுக்கு நம்பிக்கை ப்ளஸ் முயற்சி ஈக்குவல் டூ வெற்றி. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க எப்படி கற்பனை பண்ணணும்னா, சும்மா நம்ம ஏதோ காத்தோட காதுல நம்பிக்கைங்கிற வார்த்தையோ, முயற்சிங்கிற ஒரு வார்த்தையோ நீங்க வந்து நெனைக்காதீங்க. ஆ நம்பிக்கைங்கிற வார்த்தைக்குள்ள ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. முயற்சிங்கிற வார்த்தைக்குள்ளேயும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ரொம்ப தெளிவா உட்கார்ந்து தான் நீங்க யோசிச்சு என்ன பண்ணணுங்கிறத வந்து நீங்க தான் தீர்க்கமா முடிவு பண்ணா மட்டும் தான் உங்களால வெற்றியை நோக்கி நகர முடியும். ஈர்ப்பு விதியில வந்து நான் வந்து அ எ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ நான் ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு மட்டும் எழுதிட்டீங்க. எழுதிட்டு நீங்க வீட்லயே சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஈர்ப்பு விதி நடந்துருமான்னா நடக்காது. நீங்க வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கான சிக்னல்ஸோ, வேற ஒரு ஆள் மூலியமாவோ, ஏதாவது ஒரு இது மூலியமாவோ உங்களுக்கு ஈர்ப்பு விதி வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ட்ரை பண்ணையில வந்து நீங்க அதைய பிடிச்சு, நூல் மாரி பிடிச்சு, அதைய நீங்க புடிச்சு அப்படியே நகர்ந்து போகணும். இல்ல அ அது தானா வரும் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தா வராது. ஏதாவது ஒரு மெசேஜ் மூலியமாவோ, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாவோ, அ ஏதோ ஒரு மெயில் கம்யூனிகேஷன் மூலியமாவோ, ஏதாவது ஒரு இல்ல டிவில நீங்க கீழ ஸ்க்ரோலிங்ஸ்லயோ, இல்ல நியூஸ் பேப்பர்லயோ, இல்ல நீங்க ஆன் த வேல ட்ராவல் பண்ணயில எங்கேயாவதோ, ஏதாவது ஒரு மூலியமா ஈர்ப்பு விதி கம்யூனிகேட்ட ட்ரை பண்ணும். ஸோ நீங்க அத புடிச்சு நீங்க முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க அத ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்கள விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ரொம்ப காமான மைண்ட் செட்ல அ தீர்க்கமா அது நடக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். அதே மாரி காமான மைண்ட் செட்டோட நீங்க அது சிக்னல் குடுக்குதா ஈர்ப்பு விதிங்கிறத பார்த்து, அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ரொம்ப தீவிரமா ஃப்ரஸ்ட்ரேட்டடா எரிச்சலோடவோ, வெறியோடவோ நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து அது சீக்கிரம் நடக்கணும், அவசரமா நடக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அது உங்கள விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஈர்ப்பு விதி பொறுத்தவரைக்கும், நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைக்கான முயற்சியும் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது ஜாப் வேணும் அப்டின்னா, நீங்க மெயில் வந்து சப்போஸ் நீங்க ஈர்ப்பு விதி பண்றதுக்கு முன்னாடி சும்மா ரேண்டமா மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க. இப்ப ஈர்ப்பு விதி பண்ணையில நீங்க எடுத்து அனுப்புற மெயில் ஐடி வந்து ஒரு வர்த்தான மெயில் ஐடியா இருக்கலாம். அந்த மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெக்ரூட்மெண்ட்க்காக உங்களுக்கு கேட்கலாம். அந்த மாரி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நம்பிக்கை, முயற்சி இது 2ம் இருந்தா தான் உங்க வெற்றியை நோக்கி நீங்க நகர முடியும். வெறும் நம்பிக்கைய வச்சுட்டோ, இல்ல வெறும் முயற்சிய மட்டும் வச்சுட்டோ நீங்க முடியாது. இப்ப வெறும் முயற்சி மட்டும்னா, வெறும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து மேல வந்துர முடியாது. ஸோ தீர்க்கமா வந்து நீங்க இதுதான் அப்படிங்கிறத நம்பிக்கையோட உறுதி செஞ்சுட்டு அதுக்கான முயற்சி எடுக்கணும். எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம, எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம சும்மா டெய்லி நான் வேலை செய்றேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டே இருந்தா நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம போய் சேர்ந்துர வேண்டியது தான். ஸோ தீர்க்கமா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணி, அது மேல நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்கிறது நடக்கும்.